சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் 142 கோடி ரூபாய் பெற்றதாக டில்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் கடந்த மாதம் 9ஆம் தேதி டில்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த முதல்கட்ட குற்றப்பத்திரிகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சாம் பிட்ரோடா, சுமன் துபே உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த 12ஆம் தேதி வழக்கில் தொடர்புடைய 661 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மற்றும் 90 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகள் முடக்கப்பட்டன. நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் ஆதாயமாக 142 கோடி ரூபாயை பெற்றுள்ளதால் காந்தி குடும்பத்தினர் மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட பிற நபர்கள் மீது பண மோசடி தொடர்பான வழக்கில் போதுமான ஆதாரம் உள்ளது என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஏஜிஎல் நிறுவனத்திற்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் 90 கோடி ரூபாய் கடனாக கொடுக்கப்பட்டது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்குதாரராக உள்ள யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 50 லட்சம் ரூபாயை மட்டும் செலுத்தி ஏஜிஎல் நிறுவனத்தை கையகப்படுத்தியது. மீதமுள்ள 89.50 கோடி ரூபாய் கடனை காங்கிரஸ் ரத்து செய்ததன் மூலம் ஏஜிஎல் நிறுவனத்தின் 5000 கோடி ரூபாய் சொத்துக்களை யங் இந்தியா பிரைவேட் நிறுவனம் முறைகேடாக அபகரித்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது.